ஹாய் மக்கள், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். 6:30 மணி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 6:30 மணி. நம்ம ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு, கத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அம்மா வந்து எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க போல். காலையில் ஒரு 5:30 மணி போல் கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஸோ வாங்க போய்ட்டு பார்க்கலாம் என்ன குட்டி போட்டிருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபோனை வந்து நான் வச்சிடுறேன். ஓகே, போகலாம். கத்துறதில்லை பார்த்தீங்கன்னா நேரத்தோடைய இப்போ ஒரு 3 நாளைக்கு முதல் போட்ட குட்டி வந்து வெளியே எடுத்து விட்ருக்கு. ஓகே மக்களே, ஸோ வாங்க போய்ட்டு பார்க்கலாம் எத்தனை குட்டி போட்டிருக்கு, என்ன குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுப்போ பட்டிகளுக்கு இடமில்லை. நான் குட்டி போட்டு நேரத்தோட குட்டி போட்டு ஆடை வந்து வெளியே எடுத்து விட்ருக்காங்க. ஓகே, அந்த பார்ட்டிஷனுக்கு தான் புதுசாக போட்டு குட்டி போட்டிருக்கு. ஒரு குட்டி தான் இருக்குது. கீழே போட்டிருக்க துணி சகதியாக அதை ஒதுக்கிறோம் நம்ம. இது வந்து ஆட்டுக்குட்டி காலுள்ளு போகாமல் வந்து போட்டிருக்கோம். நம்ம வந்து இப்போ ஒதுக்கிறோம். காலடி எடி காலை, எடி காலை, காலை காலை எடி காலை. பாருங்க, இது வந்து நம்ம இப்படி விட்டோம்னா ஆட்டுக்குட்டி கால் வந்து உள்ளே போயிடும். கிட்ட வருது. இந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிடா குட்டி மாதிரியே தான், கருப்பும் வெள்ளையும். ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட குட்டி ரெண்டும் இதே மாதிரி தான், கழுத்தில் கருப்பு வெள்ளருன்னு கலந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ரீப்பைக்கு இடையில் வந்து இடம் கூடுதலாக இருக்கனால பெரிய ஆட்டு கடிச்ச பட்டி தண்ணி இது. இதில் குட்டி வந்து காலை உள்ளுக்கு போட்டுக்கிறோம். அதனால தான் நம்ம இதை துணி விரிச்சு விடுவோம். ஸோ துணி விரிச்சு விட்டு கை பெரிய ஆடு மூத்திரம் பெஞ்சு கை இப்படி நலஞ்சி சகதி வாங்கிருக்கு. இப்போ இது காய விடணும் கொஞ்சம் நேரம். குட்டி அங்கிட்டு நிற்கும். நான் இன்றைக்கி வந்து சாரத்தை போட்டு விட்டுறேன். பழைய சாரம் பண்ணுறது அந்த பாருங்க, காலை உள்ளுக்கு போட்டுக்கிடுச்சு. போங்கட்டு இதானே இல்லை இப்படி. மூஞ்செல்லாம் மண். ஸோ மக்கள், இந்த ஆட்டுக்குட்டி வந்து கடைசியாக தான் குட்டி போடும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இது இன்னும் இப்போ தான் 1 வயசு ஆகலை போல். இப்போ தான் 1 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிடாவுக்கும் இதுக்கும் ஒரே வயசு, 1 வயசு 1 மாதம் 2 மாதமாக இருக்கும். இது இப்போ தான் க்ராஸ் பண்ண வேண்டிய ஆடு. ஆனால் நேரத்தோட க்ராஸ் ஆகிடுச்சு. நம்மளோட ஆடு எல்லாமே எல்லாம் நடந்துச்சு. இந்த முறை சின்ன ஆடு எல்லாமே க்ராஸ் ஆகிடுச்சு 1 வயசுக்கு முதல்ல. ஸோ 1 வயசு ஆகிறதுக்கு நேரம் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 வயசு 2 மாதம் இருக்கும், குட்டி போட்டுருச்சு. நம்மளோட இந்த ஆடு வந்து தான் ஃபஸ்ட்டு குட்டி போடும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இது இன்னும் குட்டி போடல. இதான் லாஸ்ட்டில் போடும் போல் நம்மளோட சனம். இன்றைக்கி போடுமா நாளைக்கு போடுமான்னு தெரியல, பார்ப்போம். லைட் போட்டு வச்சு உட்காருக்கு அதை நம்ம ஆஃப் பண்ணணும். நீ பாருங்கள், நேரத்தோட குட்டி போட்டுது. அதுதான் கிடா. அந்த கிடாவுக்கு தான் வந்து க்ராஸ் பண்ணிடணும். பட்டியில் வந்து இடம் பத்தாது, ஆடு வந்து நிறைய இருக்குது.
இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து என்ன செய்யணுமோ ஆடு 2-3 வந்து கொடுக்கணும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நான் ஆடு வந்து விற்பேன். வளர்க்குறவங்க கேட்டால் தான் எனக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும். சின்ன குட்டிகள் கொடுக்கும்போது இறைச்சி கடைக்கு கொண்டு போனாங்கன்னா கிலோ கணக்கு கொண்டு போவாங்க. எனக்கு கொடுக்க காசுனா சின்ன குட்டியினால். அதனால் ஆடு வளர்க்குறவங்களுக்கு தான் கொடுப்பேன். நான் கொடுக்குற நேரம் எவ்வளோ கொடுப்பேன், எத்தனை கிலோ இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எடுத்து காட்டுறேன். அந்த வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இந்த சின்ன குட்டிகளை வைக்கிற வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஓகே மக்களை, இப்போ வந்து கீழே போட்டு இந்த துணி துண்டை வந்து பழசை வந்து வீசிட்டேன். அது நலஞ்சிருந்துச்சு, ஃபுல்லாக ஈரமாக இருந்ததுனால வீசிட்டேன். இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு துணி ஒன்று போடணும். இல்லாட்டி போனால் ஆட்டுக்குட்டிகிட்ட கால் வந்து உள்ளே போயிடும். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆட்டுக்கு அடிச்சிருக்க ரீப்பர் கீழுக்கு. இதில் பெரிய ஆடுகள் வந்து காலை உள்ளுக்கு போட்டுக்காது, ஆனால் சின்ன குட்டிகள் வந்து காலை உள்ளுக்கு போட்டுக்கும். ஸோ அதனால் இதுக்கு நம்ம துணி ஒரு துணி இது மாதிரி போட்டுருவோம். இப்போ நான் பழைய சாரம் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்படி போட்டோம்னா இதில் வந்து நின்றுக்கிறோம். இங்கிட்டு வந்து அந்த பிரச்சனை இல்லை. இங்கிட்டு வந்து ரீப்பர் கிட்ட அடிச்சிருக்கனால அதில் வந்து குட்டி இருக்குங்க பாருங்கள். கால் வந்து உள்ளுக்கு போகாது. ஆனால் இங்கிட்டு வந்து கால் உள்ளுக்கு போயிடும். பெரிய ஆட்டுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ இன்னும் ஒரு துணி போட்டோம். இந்த சைடுக்கு வந்து இன்னொரு துணியை வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, அதை கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பட்டியில் நிற்கவும் தேவையில்லை. குட்டி வந்து பாதுகாப்பாக இருக்கும். இல்லாட்டிப்பா இதுளுக்கு வந்து கால் போனிச்சுன்னா தடுமாறுற நேரம் கால் வந்து உடஞ்சிரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம வந்து வெளியே போயிட்டு ஒரு பழைய சாரம் ஒன்று எடுத்துகிட்டு வரோம். போங்கட்டு மக்களே, பார்த்தீங்கன்னா பழைய சாரம் ஒன்று நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த சாரத்தை கொண்டு போய்ட்டு வந்து கீழே விரிச்சு விட்டுறலாம். ஓகே, வாங்க போவோம். கத்திக்கிட்டு நம்ம குட்டி வந்து நம்ம நடக்கிற சத்தம் கேட்குதான், அது கத்துது, வெளியே வருது. ஓகே, போண்டு அப்படி காலடி காலடி. ஓகே, சாரத்தை பார்த்தீங்கன்னா புல்லை வந்து நம்ம வந்து விரிச்சாச்சு. இப்போ இந்த ஓரத்துக்கள் வந்து காலை உள்ளே போட்டுக்காது. ஓகே மக்கள், ஸோ இன்னும் ஒழுங்காக வெளிச்சம் ஒழுகலை. நான் வந்து உங்களுக்கு ஒரு 7:30 மணியை போல் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அந்த நேரம் நம்ம வந்து ஆட்டு குட்டி போட்டு ஒரு ஹவரில் மாதிரி நம்ம வந்து குட்டிக்கு பால் கொடுக்கணும். அப்போ தான் குட்டியில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஏன்னா அந்த ஆட்டு வந்து சுரக்கிற அந்த சீம் பால் இருக்கு இல்லையா, அதை குடித்தா தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். நம்ம இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து குட்டிக்கு பால் கொடுக்கலாம். இன்னும் குட்டி நடக்கிறதுக்கு உஜார் போதாது. அப்படியே நான் உங்களுக்கு வெளியே காட்டுறேன் பாருங்கள். இன்னும் பனி மூட்டமாக தான் இருக்குது, ஃபுல்லாக இருட்டாக. இன்னும் ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து பால் கொடுக்கலாம். இப்போ வந்து வெளியே போகலாம். இப்படி இங்கிட்ட உங்களுக்கு காட்டினா இங்கே பாருங்கள், நம்ம சனான் இருக்குது. ஸோ அநேகமாக அது இன்றைக்கி குட்டி போடுமோ என்ன செய்யணும்னு தெரியல. காலை வந்து படுத்து வாக்கில் தான் இருக்குது. இன்னும் பார்ப்போம். இன்னும் 1 ஹவரில் சந்திக்கலாம்.
ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி வந்து பால் குடிக்க தட்டு மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து போயிட்டு பாலை கொடுத்துடலாம். பால் குடிக்க தெரியும். சரிடா, எடுத்து விட்றேன். போ. இங்கே 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 அங்கே அங்கே அங்கே
அங்கே போயிருக்கு. இங்கே 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 ஸோ ஓகே மக்கள், இப்போ நம்மளோட வேலை முடிஞ்சு. ஓகே மக்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நான் ஆட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிலா சக்கை இருக்குது. பிலாக்கா வெட்டின பிறகு மிஞ்சிற அந்த சக்கை இதை கொண்டு போய்ட்டு குட்டி போட்டு ஆட்டுக்கு நம்ம வந்து இப்போ கொடுப்போம். ஓகே, ஏன்னா குட்டி போட்ட பிறகு தண்ணி வச்சுட்டேன், உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி வச்சேன். இப்போ வந்து இதை சாப்பாடு கொடுக்க போகிறேன். இப்போ இதை எடுத்துக்கிட்டு போகிறது தான் பெரிய டாஸ்க் உள்ளது. இங்கே பாருங்க இதை தாண்டி தான் போகணுங்க. ஸோ இந்த கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு கஷ்டம், கேமரா பிடிச்சிக்கிட்டு, அதனால நான் கேமரா ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போயிட்டு சாப்பாடை வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்கள், சாப்பாடை கொண்டு போய் வச்சுட்டேன். ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இங்கே பாரு, எல்லாமே அந்த சாப்பாடுக்கு தான் வர பார்க்குது. இதை நான் இப்போ எப்படியே கொண்டு போய்ட்டு இந்த ஓரத்தில் வச்சுட்டேன்னா இது சாப்பிட்றோம்.
போங்க